ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சாதா ப்ளவுஸ் வந்து ஒரு தைக்கிற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப எளிமையாக நான் உங்களுக்கு வந்து தைச்சி காட்டியிருக்கேன். பாருங்கள், புதுசாக தைச்சி பழகிறவங்க இதை பார்த்து கற்றுக்கங்க. இப்போ வந்து நம்ம சாதா ப்ளவுஸில் வந்து கீழே வந்து இடுப்புக்கு மடிச்சடிக்கிறதுக்கு 1.5 இன்ச் வந்து நம்ம விட்டுருக்கோம் கிளாத்து. இப்போ ஒரு 1/4 இன்ச்சை வந்து நம்ம மடக்கி இப்போ நான் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சை நம்ம ஃபுல்லாகவே இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே வந்துடணும். இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே வந்துட்டு இப்போ மிச்சம் வந்து நம்மளுக்கு 1.5 இன்ச்சில் 1/4 இன்ச் போயிடுச்சுன்னா 1.25 இன்ச் இருக்கும். அந்த 1.25 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதையே வந்து மறுபடியும் இந்த மாதிரி ஒரு மடக்கு மடக்கிட்டு இப்போ நான் வந்து இந்த சைடில் அந்த 1.25 இன்ச்சை மடக்கி ஒரு தையல் போட்டுகிட்டே வந்துடணும். நீங்கள் புதுசாக பழகுறீங்க அப்படின்னா 1.5 இன்ச்சுக்கு நெட்டாக கோடு போட்டுட்டு அதை வந்து லைட்டாக வந்து கீறி விட்டுட்டு அப்புறமா தேய்ங்க. ஒரு இடத்துல முன்ன பின்ன தைச்சிட்டோம் அப்படின்னா இடுப்பு வந்து சரியாக வராது. அதனால தான் இப்போ வந்து பாருங்கள், இந்த நம்ம வந்து இடுப்பை வந்து மடித்து அடித்தாச்சு. இப்போ வந்து பேக் சைடில் வந்து நம்ம டாட் பிடிக்கணும். இப்போ வந்து நம்ம மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்து நம்ம தைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சைடில் ஒரு 2 இன்ச் வச்சுட்டு இந்த மாதிரி மடக்கி இப்படி லைட்டாக தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த கோடு வந்து பாருங்கள் நம்மளுக்கு 2 சைடுமே வந்து விழுந்துடும். இதவே வந்து நம்ம டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வரும். இல்லை நீங்கள் அளவு ப்ளவுஸ் கொடுத்து எனக்கு அளவு ப்ளவுஸ் மாதிரியே வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து பேக் சைடில் இந்த மாதிரி மடித்து பிடிச்சிட்டு அந்த டாட் வந்து எங்கனக்குள்ளே ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்கள். அங்கன ஒரு மார்க்கு, டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதையும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் டாட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதையும் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து துணியை வந்து 2 இந்த மாதிரி மடக்கி இப்படி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த மார்க் வந்து பின்னாடி சைடும் நம்மளுக்கு விழுந்துடும். இந்த மாதிரி நான் இப்போ எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் டாட் படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடை வந்து நம்ம 2ஆக ஃபோல்டு பண்ணும்போது கரெக்டாக வந்து அந்த டாட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அதனால் நம்ம இப்படி தான் வந்து டாட் வந்து பிடிக்கணும். அப்போ தான் ஒன்று போல் இருக்கும். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு நம்ம வந்து தைச்சி விட்டுடலாம். அதே மாதிரியே வந்து இன்னொரு டாட்டையும் வந்து பிடிச்சி விட்டுடலாம். ஒரு சைடில் நம்ம எவ்வளோ பிடிக்கிறோன்னு பார்த்துட்டு நம்ம அளவுக்கு தான் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருக்குறோம். நீங்கள் இந்த மாதிரியே வந்து அளவு போட்டு நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு பிடிச்சு காட்டுறேன் பாருங்கள். ரெண்டுமே வந்து நம்மளுக்கு சேமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பிடிக்கிறப்ப நம்மளுக்கு 2 டாட்டுமே ஒன்று போல் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து டாட் பிடிச்சிடலாம். அதுக்கு வந்து பாருங்கள், நான் அந்த மாதிரி 3 புள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள். இது 3 இடத்துலையும் 3 டாட் வரும். அதவே கொஞ்சம் அழுத்தி மார்க் பண்ணிங்கன்னா கீழே இருக்க துணியிலே வந்து மார்க் விழுந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குண்டூசி வச்சு 3 அந்த டாட்டையும் இந்த மாதிரி லைட்டாக குத்தி விட்டுக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு கீழேயும் வந்து அந்த மார்க் வந்து விழுந்துடும். இப்படி நம்ம மார்க் பண்ணும்போது 2ஓட கப் டாட் பிடிக்கும்போது அந்த கப்போட அளவு வந்து ஒன்று போல் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம டாட் எங்கனே பிடிப்போமோ அங்கனையெல்லாம் வந்து இந்த மாதிரி சிசர் கட் போட்டு விட்டுருங்க. அப்போ வந்து 2 டாட்டுமே அதாவது வந்து 2 பக்கமுமே வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக வரும். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம டாட் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம கீழே வந்து எவ்வளோ விட்டுருக்கோமோ அதையும் பிடிச்சிட்டு அதவே திருப்பி வச்சு இன்னொரு தையலும் போட்டுருங்க. ஒரு டாட்டுக்கு வந்து நம்மளுக்கு 2 தையல் வர மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த சைட்லேருந்து நம்மளுக்கு அந்த ஊக்பட்டி சைட்லேருந்து ஒரு டாட் வரும்ல, அதுக்கும் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதே அளவுலேயே நம்ம வந்து பிடிச்சிட்டு அதவே திருப்பி வச்சு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. மேலே வந்து நம்மளுக்கு லாக் ஆயிரும். அப்போ வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ 2 தையலை நீங்கள் பிடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், 2 டாட்டை பிடிச்சதுக்கப்புறம் 3ஆவது டாட் வந்து அதுவே விழுகும். நம்மளும் மார்க் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அதவே வந்து நம்ம டாட் பிடிச்சி விட்டுடலாம். இப்போ ஒவ்வொரு டாட்டுக்கும் நம்ம ஃபுல்லாகவே வந்து 2 தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ஒன் சைடு பிடிச்ச மாதிரியே நம்ம இன்னொரு டாட்டும் பிடிக்கணும். நீங்கள் வந்து 2 கப்பும் ஒரே சைடு வர மாதிரி பிடிச்சிடக்கூடாது. ரெண்டும் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வர்ற மாதிரி தான் பிடிக்கணும். இப்போ கப் வந்து பாருங்கள், டாட் பிடிச்சிருக்கோம் எவ்வளோ நீட்டாக வந்து இருக்குன்னு. இதோட மட்டும் இல்லாமல் பின்னாடி திருப்பி வச்சு நம்ம தையல் எங்கே போட்டோமோ அங்கனையெல்லாம் வந்து லைட்டாக வந்து கீறி விடுங்க. அயன் பண்ண மாதிரியே இருக்கும். கப்பு வந்து மாறிடாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு 2 சைடும் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் கப் டாட் பிடிச்சிட்டு 2 பக்கமும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வரணும். ஒரே சைடு வர மாதிரி தைச்சிடக்கூடாது. அடுத்ததாக வந்து நம்ம வந்து பட்டி வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் அந்த ப்ளவுஸ் பீஸில் வந்து 4 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து மொத்தம் நம்மளுக்கு 6 பீஸ் வேணும். 2 பீஸ் வந்து நம்மளுக்கு வேறு கிளாத்தில் வந்து வேறு கலரில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஆப்போசிட்டில் நம்ம அந்த கட் பண்ணி விட்டுருக்கிறது வந்து ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரியே வந்து
அடுத்தும் நம்ம வந்து அந்த ப்ளவுஸோட மெயின் கிளாத்தை வச்சுக்கோங்க. 3வதாக வந்து நம்ம வேறு கிளாத் எடுத்துருக்கோம்ல, அதை வந்து 3வதாக மேலே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வைக்கிறனால நம்மளுக்கு வந்து அந்த கலராக வச்சுருக்க வேறு கலர் வச்சுருக்க கிளாத் வந்து நம்மளுக்கு சென்டராக போயிடும். அப்போ முன்னாடியும் பின்னாடியும் நம்மளுக்கு வந்து அந்த ப்ளவுஸோட கிளாத்தே நம்மளுக்கு வந்து வந்துடும், நீட்டாக இருக்கும். இப்போ வந்து தையலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பட்டிக்கு எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை வந்து தைச்சிக்கிட்டே வந்துடலாம். இன்னொரு பட்டியும் நம்ம கூடையே வச்சு கையோடு தைச்சிடலாம். இப்போ இப்படி தைக்கிறனால நம்மளுக்கு பட்டி வந்து மாறிடாமல் இருக்கும். இந்த மாதிரி அந்த பக்கமும் நம்ம தைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு பட்டியை மாற்றி தைச்சிக்கலாம். இப்போ தைக்கும்போது நம்மளுக்கு மாறி வராது. இப்போ வந்து பாருங்கள், நம்ம வேறு கிளாத்தில் ஒரு துணி வச்சுருக்கோம். இப்போ வந்து 2 கிளாத்தை வந்து இந்த மாதிரி மடக்கிங்க. மடக்கிட்டு இப்போ மடக்கின பக்கம் வந்து இந்த கார்னரில் நம்மளுக்கு தையல் வர்ற மாதிரி அந்த தையலை போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ பாருங்கள், இதவே வந்து இப்படி 2ஆக வந்து இப்படி ஃபோல்டிங் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது பாருங்கள், நம்மளுக்கு அந்த வேறு கலரில் வச்சுருந்த கிளாத் வந்து நம்மளுக்கு சென்டராக போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அதுக்கு மேலே நம்ம தையல் போட்டுக்கலாம் அந்த பட்டிக்கு. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மேலே இருக்க பட்டி மட்டும்தான் நம்மளுக்கு அளவு. அது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு பட்டி வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த கிளாத் வந்து நம்மளுக்கு சென்டராக போயிடுச்சு. இப்போ இதே மாதிரி இந்த பட்டியும் தைச்சிடலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமுமே நம்ம தைச்சிட்டோம். நம்மளுக்கு பாருங்கள் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த பட்டியை வச்சு தைக்கிறப்ப கூடவே இன்னொரு பட்டியை வச்சு தைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி மாறி போயிடாமல் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் 2 பக்கமும் வர மாதிரி தைச்சிட முடியும். இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட்டையும் பட்டியும் வந்து இணைச்சிக்கலாம். இப்போ வந்து பட்டியை வந்து கீழே வச்சுட்டு ஃப்ரண்ட்டு வந்து மேலே வந்து அந்த பிசுறு தெரிகிற மாதிரி வைக்கணும். இப்போ வந்து 1/4 இன்ச் வந்து மேலே வந்து பட்டி தெரிகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே தான் வந்து நீங்கள் அந்த ஃப்ரண்ட்டை வந்து வைக்கணும். இப்போ நம்ம மெயின் டாட் பிடிச்சிருப்போம்ல கீழே, அதை வந்து ஏதாவது ஒரு சைடு வந்து நீங்கள் மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கிட்டே வந்துடலாம். அந்த டாட்டையும் பாருங்கள், நம்ம வந்து மடக்கி விட்டுருக்கோம். இது வந்து நம்மளுக்கு 2 சைடு ஃப்ரண்ட் அடிக்கும் போதும் ஏதாவது ஒரு சைடு பார்க்குற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரியே நம்ம இன்னொரு பட்டியும் ஃப்ரண்ட்டையும் வந்து இணைச்சிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், பட்டியை வந்து மேலே வச்சு தைக்கிறோம். வந்து ஃப்ரண்ட்டை வச்சு மேலே வச்சு தைச்சோம். இப்போ வந்து அடுத்ததில் வந்து தைக்கிறப்ப பட்டி வந்து மேலே வரும். இப்போ கீழே இருக்க டாட்டையும் அதே போல் மடித்து விட்டுருங்க. நான் வந்து அந்த ஊக் பக்கம் பார்க்குற மாதிரி வந்து மடித்து விட்டுருக்கேன். அதே மாதிரியே இன்னொரு ஃப்ரண்ட்டை தைக்கும் போதும் அந்த ஊக் சைடு தெரிகிற மாதிரி தான் அந்த இதை வந்து மடக்கி விடணும். பாருங்கள், நம்ம 2 சைடும் வந்து பட்டியும் ஃப்ரண்ட்டும் இணைச்சிட்டோம். எவ்வளோ நீட்டாக எவ்வளோ சரியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி அளந்து பார்த்துட்டு கரெக்டாக இருக்கும்போது நம்ம இன்னொரு தையலும் வந்து போட்டுக்கலாம். ஒரு தையல் போட்டுட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்து இன்னொரு தையலை போட்டுக்கோங்க. அப்படி கரெக்டாக வரல அப்படின்னா பிரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தைச்சிக்கலாம். நீங்கள் 2 தையல் போட்டு பிரிக்கிறப்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த கழுத்துலேருந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பீஸை வந்து நம்ம 2ஆக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் இருக்குது. இப்போ வந்து இந்த கிளாத்தை வந்து நம்ம ஊக்கு பட்டியும் ஹை பட்டியும் தைக்க போகிறோம். ஹை பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ரண்ட் வந்து மேலே வந்து பிசுறு தெரிகிற மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துக்கிட்ட வந்து கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சை மடக்கிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுருங்க. தையல் போட்டுட்டு இந்த மாதிரி துணியை வந்து எடுத்து விட்டுட்டு லைட்டாக கீறி விட்டுட்டு திருப்பிக்கங்க. திருப்பிட்டு ஒரு மடக்கு மடக்கி இன்னொரு மடக்கு வந்து நம்ம அந்த தையலை வந்து கவர் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம தையல் போடுறது வந்து இப்போ நம்ம மடக்கி வச்சுருக்க துணியில் வந்து சென்டராக விழுகிற மாதிரி தையல் போடணும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி பிடிப்போம்ல, அதனால் வந்து நகர்ந்து போயிடாமல் இருக்கிறதுக்கு அந்த சென்டரில் வந்து தையல் போட்டுட்டு பாருங்கள், கரெக்டாக வந்து நம்ம அளவாக போட்டாச்சு. இப்போ வந்து இதுலேயும் நம்மளுக்கு 2.5 இன்ச் கிளாத் இருக்குது. நம்மளுக்கு 2 இன்ச் கிளாத்தே வந்து போதுமான அளவு. ஆனால் நான் வந்து எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். கீழே வந்து நம்மளுக்கு 1/2 இன்ச் இந்த மாதிரி மடக்கிட்டு 1/4 இன்ச்சை வந்து நம்ம தைச்சிக்கிட்டே வந்துடலாம். இந்த மாதிரி வந்துட்டு இப்போ நம்ம வச்ச துணியை லைட்டாக அப்படி திருப்பி விட்டுட்டு ஒரு கீறி விட்டுருங்க. அந்த இப்போ நம்ம மடக்கின துணி மேலே வந்து படிமான தையல் விழுகிற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அந்த துணியை வந்து இந்த மாதிரி மடக்குங்க. ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். 3/4 இன்ச் அளவுக்கு மடக்கிட்டு அதில் நம்மளுக்கு வந்து சென்டராக வந்து தையல் போடுற மாதிரி தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டுட்டு திருப்பி பாருங்கள், நம்ம தையல் வந்து கீழே போட்டிருப்போம்ல, அதை வந்து கவர் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு துணி இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், நம்ம 1/2 இன்ச் கிளாத்தை வந்து கட் பண்ணியாச்சு. அதனால தான் நம்மளுக்கு 2 இன்ச் கிளாத்தே போதும்னு சொன்னேன். இப்போ அதவே நமக்கு திருப்பி வச்சு
இந்த மாதிரி தைச்சிருங்க. ஏன் நம்ம இப்படி தைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து நம்மளுக்கு எந்த வித சுருக்களும் வராது. அதே சமயம் வந்து நம்மளுக்கு 3/4 இன்ச்னா கரெக்டாக அந்த 3/4 இன்ச் வந்து கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் வந்து 2 இன்ச்சு கிளாத் வச்சாலும் சரியாக தான் இருக்கும். இல்லை என்ன போல் இப்படியே தைச்சு நீங்கள் அந்த 1/2 இன்ச்சை வந்து கட் பண்ணாலும் சரி தான். இப்போ வந்து 2 பீஸையும் நம்மளுக்கு வச்சு பார்க்குறோம். எவ்வளோ நீட்டாகவும் நம்மளுக்கு அந்த அளவுகள்லாம் கரெக்டாக டாட்டும் வந்து பாருங்கள் ஒன்று போல் இருக்குது. இப்போ வந்து பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வந்து நம்ம ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டரை ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து 2 தையல் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம இதுக்கு வந்து நேர் பீஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா வந்து இது வந்து ஸ்டார் நெக் தான். அதனால் நம்ம நேர் பீஸ் போட்டுக்கலாம். கிராஸ் பீஸ் போடலாம். ஆனால் துணி கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நான் நேர் பீஸ் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள் மீதி கிளாத்து இவ்வளோ தான் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வந்து ஃபினிஷிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மிச்சம் இருக்க கிளாத்தில் பூரா நம்மளுக்கு 1 இன்ச் கிளாத் வர அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. அந்த பட்டிக்கு வந்து நம்ம கட் பண்ணது 2 பீஸ் எடுத்திருந்தாவே வந்து பாருங்கள் நம்மளுக்கு கிளாத் கொஞ்சம் நிறையா கிடச்சிருக்கும். ஆனால் வந்து நம்ம 2 சைடும் வந்து ஃபுல்லாக வந்து ஒரே கலராக பட்டி வந்து இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நம்ம 4 பீஸ் எடுத்தோம். அதனால தான் பீஸ் கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. இதை வச்சு நம்ம பார்ப்போம். இல்லைன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி பீஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம சேகரித்து வச்சுருக்கோம். அப்படி பத்தலைன்னா வந்து நம்ம அதிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் நம்ம அந்த குட்டி குட்டி பீஸ் எல்லாம் வந்து 2 வச்சு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதையுமே வந்து இந்த மாதிரி மறுபடியும் மிச்சம் இருக்க பீஸையும் வந்து இப்படி 2 வந்து ஜாயின் பண்ணி ஃபுல்லாக எல்லா பீஸையும் வந்து மொத்தமாக வந்து இணைச்சிக்கலாம். இந்த மாதிரி இணைச்சிட்டு இப்போ நம்ம தையல் போட்டிருக்க இடத்துலலாம் பாருங்கள் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை பூரா கட் பண்ணி விட்டுருங்க. இவ்வளோ கிளாத்து 10 தான் என்னன்னு தெரில, பார்க்கலாம். இப்போ வந்து அதவே வந்து ஒன் சைடு வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஓரமாக ஒரு தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வந்து பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் இணைச்சி வச்சுருந்தோம்ல, இப்போ வந்து நம்ம கழுத்தை வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ வந்து கழுத்துக்கிட்டால் வந்து லைட்டாக ஒரு மடுக்கி நம்ம அந்த பிசுறு தெரியாமல் தைச்சிக்கிட்டே வரணும். அதுக்கு வந்து மேலே வந்து நம்ம கழுத்தை ஜாயின் பண்ணும்போதே என்ன பண்ணுறோன்னா, முன்னாடி வந்து இது நேர் பீஸ் அப்படிங்கிறதுனால வளைஞ்சு கொடுக்காது. அதனால் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் அந்த கழுத்து பக்கத்தில் மட்டும் ஒரு 3 ஃப்ளீட் வச்சு அந்த 1/4 இன்ச் அளவுக்கு தைச்சிக்கிட்டே வரணும். இது வந்து ஸ்டார் நெக் அப்படிங்கிறனால வந்து அந்த ஸ்டார் வர்ற இடத்துல வந்து நம்ம கரெக்டாக அந்த துணியை வந்து ஒரு மடித்து அந்த ஸ்டார் நெக்கு தகுந்த மாதிரி அந்த 3 இடத்துலையும் அப்படியே மடித்து 3 இடத்துலையும் ஊசியை குத்தி நிப்பாட்டிட்டு தான் நம்ம திருப்பணும். இல்லாட்டி அந்த கழுத்தோட ஷேப் வந்து மாறிடும். எனக்குள்ளே கொஞ்சம் பொறுமையாக தான் தைக்கணும். புதுசாக பழகுறீங்க அப்படின்னா ரொம்பவுமே பொறுமையாக தைங்க. அப்போ தான் வந்து அந்த கழுத்து வந்து உங்களுக்கு ஷேப் கிடைக்கும். இல்லைன்னா வந்து கொஞ்சம் மாற்றி தைச்சிட்டிங்க அப்படின்னா முன்ன பின்ன போயிடும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அந்த கிளாத் வந்து நம்மளுக்கு பத்தலை. அந்த நேர் பீஸில் வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு எடுத்தோம்ல, அது வந்து நம்மளுக்கு பத்தலை. இப்போ பொறுங்க அந்த ஸ்டார் நெக்கில் வந்து அந்த இதை வந்து நம்ம முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்து நம்ம ஒட்டு தான் போடணும். நான் பாருங்கள் முன்னாடியே வந்து இந்த மாதிரி கிளாத், அதாவது ப்ளவுஸோட கிளாத்துக வந்து மீதி இருந்துச்சுன்னா நான் எடுத்து வச்சுருவேன், எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் வந்து பாருங்கள் இந்த கிளாத் வந்து எடுத்து வச்சுருந்தேன். கரெக்டாக இதே கலரில் தான் இருக்குது. இப்போ இது வந்து பாருங்கள் நேர் பீஸாக தான் இருக்குது. இதவே வந்து நம்ம 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதோடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதிலேருந்து நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் கிளாத்து, ஒரு டிசைன் கிளாத்து இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது டிசைன் கிளாத் இருந்துச்சுன்னா நம்ம டிசைனுக்கு தேவையானது போது நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை நம்ம ப்ளவுஸோட கிளாத்துனால் இந்த மாதிரி கொஞ்சம் பத்தலை அப்படின்னா அதுக்கு நம்ம ஒட்டு போட்டு தைச்சிக்க முடியும். அதனால் வந்து இந்த மாதிரி கிளாத்துலாம் வந்து தூக்கி போடாமல் சேகரித்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த தையலை கொஞ்சம் லைட்டாக நம்ம பிரித்து விட்டுட்டு ஜாயின் பண்ணணும். நம்ம அப்படியே ஜாயின் பண்ணோம்னா நம்ம ஒட்டு மாதிரி தெரியும். அதனால் இந்த ஊசியை வச்சு லைட்டாக அந்த தையலை மட்டும் லைட்டாக பிரித்து விட்டுருங்க. அதுக்கு மேலே வந்து இந்த 1 இன்ச் கிளாத்தை வந்து மேலே வச்சு நம்ம தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த 1/4 இன்ச் அளவுக்கு அந்த துணியில் வந்து ஓரம் அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கழுத்தோட நம்ம ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம தையல் போட்டாச்சு. அந்த பிசரை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு ஓரம் வந்து பாருங்கள் தையல் போட்டிருக்கோம். அதே மாதிரி அது எந்த ஓரம்னு பார்த்துட்டு அதே மாதிரி இந்த கிளாத்துலேயும் நம்ம அந்த ஓரமாக வந்து தையல் போட்டுக்கலாம். இப்படி தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். நீங்கள் வாட்டுக்கு அந்த 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ணி தைச்சோம்னா இடையில வந்து அந்த பிசுறு வந்து தெரியும். அதனால் வந்து இந்த மாதிரி அந்த தையலை பிரிச்சுட்டு இந்த துணியை ஜாயின் பண்ணிவிட்டு அந்த 1/4 இன்ச் அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த கழுத்தோடு வந்து ஜாயின் பண்ணி தைக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ வந்து பாருங்கள் நம்ம ஒட்டு போட்டாச்சு. இப்போ பாருங்கள் நம்ம கிளாத் வந்து ஜாயின் பண்ண மாதிரியே தான் இருக்குது.
அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த கிளாத்தை வச்சு இப்போ வந்து கழுத்தை வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த கழுத்து தைக்கிறதுலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் தையல் போடுறீங்க அப்படின்னா கடைசி அந்த தையல் வந்து முடிகிற வரையுமே வந்து அந்த 1/4 இன்ச் அளவுக்கே அடிச்சுட்டு வாங்க. நம்ம அடித்து திருப்புற மாதிரி இருந்தால் ஒன்று போல் வரும். இது வந்து நீங்கள் பீஸ் கொடுத்து தைக்கிறது வந்து கரெக்டாக வந்து லாஸ்ட் முடிகிற வரையுமே நீங்கள் எவ்வளோ அடிக்கிறீங்களோ கரெக்டாக அந்த அளவுக்கு அடிச்சுட்டு வரணும். இப்போ ஃப்ரண்ட்டில் பாருங்கள், முன்னாடி மட்டும் நான் 3 ஃப்ளீட் வந்து வச்சுட்டு பாருங்கள் மீதி கிளாத் இவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி 3 அந்த ஃப்ளீட் வச்சுட்டு கடைசியாக வந்து அந்த கழுத்துக்கிட்ட மடித்து இப்படி தைச்சிருங்க. பாருங்கள், நான் 3 ஃப்ளீட் வச்சுருக்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த மாதிரி வைக்கிறப்ப வந்து கழுத்து பாருங்கள் அசால்ட்டாக திரும்பி கொடுக்கும். இப்போ நம்மளுக்கு அந்த ஸ்டார் நெக்லையும் பாருங்கள் நான் எப்படி வளைச்சி கொடுத்துருக்கேன்னு அந்த கழுத்துக்கு தகுந்த போலையே நம்ம வந்து மடித்து கொடுக்கணும். இப்போ வந்து குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி ஒரு சிசர் கட் போட்டு விட்டுருங்க. இப்போ அந்த ஸ்டார் நெக் வர்ற இடத்துல அந்த வளைவுக்கு கரெக்டாக வந்து அந்த தையலை கட் பண்ணிடாமல் அந்த மேலாப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே வந்துட்டு இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் வந்து இந்த துணியை நம்ம கவர் பண்ணி தைச்சோம்ல அதை எடுத்து விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இப்போ நம்ம அந்த மேலே வந்து அந்த கிளாத் வச்சு தைச்சோம்ல அந்த கிளாத்தில் படுற மாதிரி அந்த கார்னரில் அந்த கிளாத்தும் அந்த கழுத்தும் ஜாயின் பண்ணியிருக்க இடத்து அந்த கார்னர்கிட்ட தைச்சிக்கிட்டே வரணும். இப்போ நம்ம மேலே வச்சுருக்க கிளாத்தில் மேலே தையல் படணும். ப்ளவுஸ் கிளாத்து மேலே தையல் பற்றக்கூடாது. இப்படியே வந்து அந்த ஸ்டார் நெக் வருது பார்த்திங்களா, அங்கே வந்து கரெக்டாக அந்த மாதிரி மடித்து கொடுத்துட்டு ஊசியை வந்து அந்த இடத்துல குத்தி நிப்பாட்டிட்டு அதுக்கு மேலே தான் வந்து நீங்கள் தையல் போடணும். அப்படியே வந்து தைச்சிட்டு போயிடக்கூடாது. நீங்கள் வந்து கழுத்து தைக்கிறப்ப வந்து 4 தடவை நம்ம வந்து தைப்போம் கழுத்தவே வந்து. அந்த 4 டைமும் வந்து நீங்கள் கழுத்தை வந்து இந்த மாதிரி ஸ்டார் நெக் பா நெக்லாம் வச்சுருக்கீங்கன்னா அந்த கார்னரில் வந்து கரெக்டாக நிப்பாட்டி திருப்பணும். அப்போ தான் வந்து அந்த கழுத்தோட ஷேப் வந்து கரெக்டாக நம்ம என்ன வடிவத்தில் வெட்டியிருந்தோமோ அதே வடிவத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கடைசிக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இப்போ வந்து அந்த தையல் போட்டு முடிச்சிருக்கோம்ல, இதை வந்து அழகாக இப்படி திருப்பி பாருங்கள், சூப்பராக திரும்பி கொடுக்குதுங்களா? இப்போ நம்ம படிமான தையல் போட்டோம் பார்த்திங்களா, அதனால தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து திரும்பி கொடுக்குது. நம்ம படிமான தையல் போடலைன்னா இவ்வளோ சீக்கிரம் நம்ம திரும்பி கொடுக்காது. இப்போ வந்து நம்ம அந்த துணியும் உள்ளே நம்ம மடக்கிட்டு கழுத்தோட கார்னர் பகுதியில் ஒரு தையல் போட்டுக்கிட்டே வரணுங்க. கழுத்துக்கு வந்து நம்ம மேலே வந்து 2 தையல் போடணும். இப்போ நம்ம லைனிங் ப்ளவுஸ்லாம் தைக்கிறோம், ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா கழுத்தை வந்து அதுவே நம்ம மடித்து தைச்சிட முடியும். ஆனால் இதுக்கு வந்து நம்ம பீஸ் கொடுத்து தான் தைக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் இன்னொரு தையலும் நீங்கள் இந்த சைடு கார்னரில் போட்டு வந்துடுங்க. அந்த கழுத்துக்கு வந்து 2 பீஸ் வரும்ல, அதே மாதிரியே ஒரு தையல் போட்டு முடிச்சுட்டு இன்னொரு தையலும் வந்து இந்த சைடு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக வந்து நம்மளுக்கு தையல் தெரிகிற மாதிரி அந்த 2 தையலுக்கூட இடைவெளி வந்து 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியாக தெரிகிற மாதிரி 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. கழுத்து பாருங்கள் நம்ம சூப்பராக வந்து தைச்சி முடிச்சாச்சு. கழுத்தையே வந்து பார்த்திங்கன்னா 4 தடவை நம்ம தைக்க வேண்டியதாக வரும். இப்போ வந்து நம்ம கடைசி அந்த வி சைடு நம்ம வந்து வி பிடிப்போம்ல, அங்கே வந்ததுக்கப்புறம் ஊசி அப்படியே எடுக்காமல் அப்படியே வி பிடிச்சிட்டே வந்துடுங்க. நம்ம அந்த 5 சைடு பிடிப்போம், அந்த 5 சைடும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த கழுத்தோட கார்னர் தைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கடைசியில் அந்த ஊசியை வந்து எடுத்துடாமல் அந்த வி மாதிரி பிடிச்சி விட்டுருங்க கையோட. இப்போ இந்த இது பிடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம ஒரு சைடு வந்து நம்ம தையல் போட்டிருந்தோம் அந்த கார்னரில், அதை வந்து இப்படி திருப்பிக்கங்க. இப்போ வந்து நம்மளுக்கு பாருங்கள் அந்த ஃப்ரண்ட் வந்து மேலே அந்த பிசுறு தெரிகிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா, உள்ளே நம்ம டாட் பிடிச்சிருக்கிறது வந்து மேலே தெரியுதில்ல, அதை மாதிரி திருப்பிட்டு நீங்கள் இந்த சைடில் அந்த 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக வந்து அந்த கழுத்தில் இன்னொரு சைடும் தையல் போட்டுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு பார்க்குறப்ப அந்த தையல் வந்து ரொம்ப நீட்டாக தெரியும் 2 தையல். ஒரு சிலர் வந்து எம்மிங் பண்ணுவாங்க கழுத்துக்கு வந்து. அப்படி எம்மிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நம்ம மடக்கி வச்சோம்ல அந்த கழுத்து பீஸ்லேயே நான் வந்து சென்டராக தையல் பெரிய தையலாக போட்டுட்டு நீங்கள் ஹெம்மிங் பண்ணிவிட்டு அந்த தையலை வந்து பிரித்து விட்டிங்கன்னா ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக வந்து நம்ம 2 தையல் போட்டாச்சு. ரொம்பவுமே நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தை வந்து ஃபினிஷிங் பண்ணணும். இப்போ வந்து கை வந்து நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கோம், அதை வந்து இப்போ மடித்து அடிச்சுக்கலாங்க. இப்போ வந்து அந்த பள்ளமாக இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இதுக்கோட அளவும் நம்ம கீழே வந்து ஒரு இன்ச் அளவுக்கு மடிக்கிறதுக்கு கிளாத் விட்டுருக்கோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு சைடு வந்து ஓப்பன் ஆகும், ஒரு சைடு வந்து அந்த ஃபோல்டிங் பாருங்கள் நான் அப்படியே தான் இருக்குது. ஏன் வந்து இங்கே நான் கட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் புதுசாக பழகுறீங்க அப்படின்னா அந்த பள்ளம் மாதிரி நம்ம ஒரு சைடு வெட்டியிருப்போம்ல, அது வந்து மாறிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ஃபோல்டிங்காக இருக்கிறத வந்து நான் கட் பண்ணலை.
கையை வந்து கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி தைச்சிக்கிட்டே வரணுங்க. இந்த 1/4 இன்ச் அளவுக்கு ஃபுல்லாக தைச்சிட்டே வரணும். பாருங்கள், அந்த ஃபோல்டிங்கை வந்து நான் கட் பண்ணவே இல்லை. லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா, புதுசாக பழகும்போது இந்த மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அந்த பள்ளம் வந்து நம்மளுக்கு 2 சைடும் மாறிடாமல் கரெக்டாக வந்து வரும். அந்த கைக்குழிவு வந்து மாறாது. இப்போ வந்து நம்ம மீதி இருக்க அந்த 3/4 இன்ச்சை வந்து இந்த மாதிரி மடக்கிட்டு, இப்போ வந்து அதுக்கு 2க்கும் சென்டராக வந்து தையல் போடுங்க. இது வந்து நம்ம எம்மிங் பண்ண போகிறோம். அதனால் வந்து பெரிய தையலாக வச்சுட்டு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு பிரிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து எம்மிங் பண்ணிவிட்டு எப்படின்னாலும் அந்த தையலை பிரிக்க தான் போகிறோம். அதனால் வந்து நீங்கள் பெரிய தையலாகவே வச்சு நீங்கள் இந்த இடத்துல வந்து தையல் போட்டுக்கோங்க. நான் இந்த இடம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவுமே பொறுமையாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா சொல்லணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு பொறுமையாகவே நான் வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ அந்த 3/4 இன்ச் வந்து நம்ம தையல் போடும்போது கரெக்டாக வந்து அந்த லாஸ்ட் வரையுமே நம்மளுக்கு அந்த 3/4 இன்ச் வர்ற மாதிரியே தையல் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், தைச்சதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரே அளவில் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து அந்த துணியை வந்து 4ஆக வந்து எப்பயும் போல் நம்ம கை கட்டுற மாதிரி 4ஆக வந்து ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம ஸ்லீவ் அளவுக்கு கரெக்டாக மேலே மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தையலுக்கு விடுவோம்ல, அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கையோட அளவு, அடிக்கையோட அளவு வந்து எவ்வளோன்னு பார்த்துட்டு அதையும் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து வந்து நம்ம 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்கேல் வச்சு அதை வந்து ஒரு கோடு போட்டுட்டு இதை வந்து நம்ம இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கைக்குழிவு வந்து மாறிடாமல் 2 ஸ்லீவுக்கும் கரெக்டாக வர்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம அந்த ஃபோல்டிங்கை வந்து முதையே கட் பண்ணிடாமல் இந்த மாதிரி கீழே வந்து மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கையோட அளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த கைக்குழிவு நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்கோசரம் அங்கனே வந்து ஒரு சிசர் கட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கையை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாங்க. இப்போ முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்தெல்லாம் வந்து ஃபினிஷிங் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அந்த ஷோல்ட்ரு ஜாயிண்ட்கிட்ட நம்ம வந்து மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம வந்து கையை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ வந்து கையோட குழிவு வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடையாளப்படுத்தி விட்டுருந்தோம்ல, இப்போ கையை வந்து இப்படி வச்சு தைக்கிறப்ப அந்த பிசுறு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி மேலே தெரியணும். அதே மாதிரி கைக்குழிவும் நம்மளுக்கு கரெக்டாக ஃப்ரண்ட் பக்கம் வருதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணணும். இல்லாட்டி தைச்சிட்டு மறுபடியும் பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஷோல்டரோட ஜாயிண்ட்டும் நம்மளுக்கு அந்த கையோட சென்ட்ரு பகுதியும் கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு சென்டர்லேருந்து தையல் போட ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு முன்ன பின்ன கடைசியில் வந்து போயிடாமல் இருக்கும். புதுசாக பழகும்போது நீங்கள் இப்படியே பழகிக்கங்க. இப்போ வந்து அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒன் சைடு வந்து அப்படியே தைச்சிக்கிட்டே வாங்க. நம்ம வந்து 1/2 இன்ச் விட்டுருந்தோம். அந்த 1/2 இன்ச் வந்து கடைசி வரையும் அந்த 1/2 இன்ச் வர மாதிரியே வந்து நம்ம தையல் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து மேலே வச்சுருக்க துணியை வந்து நம்ம இழுக்கவே கூடாது. இழுத்தோம்னா அந்த கையும் கொஞ்சம் லைட்டாக இழுத்து போகிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அதனால் இழுக்காமல் அந்த வளைவுக்கு தகுந்த போலேயே நம்மளுக்கு அந்த கையை வச்சு நம்ம தைச்சிக்கிட்டே வந்துடுங்க. இப்போ வந்து மிஷினை விட்டு அந்த துணியை எடுத்துடாமல் திருப்பி இப்படியே திருப்பி இப்போ நம்ம தையல் போட்டோம்ல அதுலேருந்தே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தையல் வந்து நம்ம 1/2 இன்ச்சுக்கு போட்டிருந்தோம்ல அந்த 1/2 இன்ச் மேலேயே மறுபடியும் இன்னொரு தையல் மேலே விழுகிற மாதிரி போட்டு வந்துடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு 2 தையல் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். மொதல் வந்து ஒரு தையல் போட்டோம், இப்போ இன்னொரு தையல் போட்டுட்டு வர்றோம். இப்போ அந்த மாதிரியே வந்து நம்ம தையல் போட்டுக்கிட்டே வந்துடலாங்க. இப்போ அந்த ஷோல்டரோட அந்த பிசுறு பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம். அந்த பிசுறு வந்து நம்மளுக்கு பேக் சைடு போகிற மாதிரி விட்டுருங்க. விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம தையலை வந்து அந்த 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அந்த கடைசி வரையுமே நம்ம தையல் போட்டுகிட்டே வந்துடலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் பொறுமையாகவே தான் வந்து உங்களுக்கு தைச்சி காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். அந்த துணியை வந்து நம்ம இழுக்கவே கூடாது. எக்காரணத்தை கொண்டும் துணியை வந்து இழுத்துடாமல் தைக்கணும். அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து பார்க்க அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், மொதல் சைடு வந்து நம்ம தைச்சிக்கிட்டே வந்துட்டு திருப்பி தையல் போட்டுக்கிட்டே வந்தோம். அந்த பக்கம் 2 தையல் ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த ஷோல்டர்கிட்ட போகிற வரையுமே இன்னொரு தையல் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ அந்த ஷோல்டர்கிட்ட போய் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து நம்ம கைக்கு வந்து கரெக்டாக 2 தையல் போட்டுருவோம். இப்போ பாருங்கள், நம்ம ஷோல்டர்கிட்ட வரப்போகிறோம். இப்போ அங்கனக்குள்ளே வந்து நம்ம டபுள் தையல் போட்டு அந்த ஸ்ட்ராங்காக டபுள் தையல் போட்டுட்டு அப்போ ஊசியை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். முதல் ஸ்டார்டிங்கில் அந்த அப்படியே தைச்சிக்கிட்டே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா 2 தையல் போட்டுட்டு அந்த ஷோல்டர்கிட்ட வந்து நம்ம மிஷினை விட்டு அந்த துணியை வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வந்து நீட்டாக வந்து நம்ம தையல் போட்டாச்சு. அதே போலயே வந்து இன்னொரு பக்கமும் வந்து நம்ம கையை வந்து ஜாயின் பண்ணிடலாங்க.
ஒரு சைடு ஜாயின் பண்ண மாதிரி இந்த சைடும் வந்து நம்ம அதே போல் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம 2 சைடுமே வந்து ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் அளவுக்கு வந்து தையல் போட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்திருந்தீங்கன்னா இடுப்பை வந்து 4ஆக பிரித்து தையல் போடுங்க. இல்லை நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸில் என்ன இடுப்பு அளவு இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு ஊக் சைடு வந்து எவ்வளோ அளவு வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த வி சைடு எவ்வளோ வருதோ அதையும் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இடுப்பையும் அந்த ஃப்ரண்ட்டையும் கரெக்டாக வச்சுட்டு மேலே வந்து கையோட அடிக்கை அளவுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்து அந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வருதோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் வந்து எவ்வளோ வருதோ அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 தையலையும் வந்து அந்த 3 மார்க்கையும் வந்து நம்ம சேர்த்து தையல் போட்டுடலாம். கரெக்டாக அந்த கையோட ஜாயிண்ட்டு அப்புறம் அந்த ஆம்கோலில் எவ்வளோ குறிச்சிருக்கீங்கன்னு பார்த்துட்டு அந்த மார்க்கு அப்புறம் கீழே வந்து இடுப்போட மார்க்கும் அந்த ஃப்ரண்ட் பக்கம் எடுத்த மார்க்கும் கரெக்டாக அந்த அளவு வர்ற மாதிரி வச்சு இப்படி தையல் போட்டுருங்க. பாருங்கள் ஒன் சைடு நம்ம வந்து தையல் போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் இருக்குது, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ப்ளவுஸ் வந்து உள் சைடு திருப்பி பார்ப்போம் அந்த ஜாயிண்ட்லாம் நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கா அப்படின்ட்டு. பாருங்கள் அந்த ஜாயிண்ட்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரியே இன்னொரு சைடும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ வந்து சைடில் வந்து ஒரு 3 தையல் 4 தையல் வந்து இந்த மாதிரி தையல் போட்டு விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நம்ம வந்து தையல் போட்டாச்சு. அதே போலயே வந்து இன்னொரு சைடும் வந்து நம்ம தையல் போட்டு முடிச்சிடலாம். இப்போ ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு தைச்சி முடிச்சாச்சு. ஒரு சாதா ப்ளவுஸ் வந்து இப்படி தாங்க தைக்கணும். இந்த இந்த இதே மாதிரியே நீங்களும் தைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளவுஸ் தைக்கும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்துட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கப்போட டாட் எல்லாமே வந்து நம்மளுக்கு எதுவுமே மாறவே இல்லை. ரொம்பவுமே சூப்பராக வந்து கழுத்தெல்லாம் வந்து சூப்பராக நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.